ஒரு இனிப்பான சிறப்பான செய்தி. நாளை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குவதாக செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசோட பல்வேறு முகமைகள் தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தி. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வாணையம், அடுத்தபடியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழங்குகிறார். படித்த இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீர்கள் என்பது தெரியும். இருந்தாலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் பல்வேறு வகையான சலுகைகளை இளைஞர்களுக்கு செய்து வருகிறார். அப்படி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த பணி நியமன ஆணைகள் இருக்கிறது. அரசின் பணிகளில் தொய்வு ஏற்படாத வண்ணம் காலி பணியிடங்கள் அவ்வப்போது தமிழ்நாட்டில் அனைத்து தேர்வு முகமைகள் மூலம் மற்றும் வாரியங்கள் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு பெறும் பணிகள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செவ்வனமே செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை நினைவாக்கும் தொடர் முயற்சியாக 13/2/2026 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையம் நடத்திய முதுகலை ஆசிரியர் உள்ளிட்ட பணிகளுக்கு 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழங்குகிறார். பணி வாய்ப்பு பெறும் அனைத்து தேர்வர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, பல்வேறு வகையான திட்டங்களையும் அங்கே தொடங்கி வைக்கிறார். சென்னை நகரில் 62.50 கோடி மதிப்பீட்டில் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் எளிய ஆளுமை திட்டத்தில் கூடுதலாக எளிமைப்படுத்தப்பட்ட 50 சேவை மையங்கள் தொடங்குது. அதைத் தொடர்ந்து சென்னை நகரில் 62 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் 500 பேர் தங்கி பயிலக்கூடிய வகையில் நவீன வசதியுடன் கூடிய அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு, எவ்வளோ பெரிய விஷயம், அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி எளிய ஆளுமை முன்முயற்சியின் முதல் கட்டமாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 10 சேவைகள் நெறிப்படுத்தப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 62 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் 500 தேர்வர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் நவீன வசதிகளோட அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் தமிழ்நாட்டில் தொடங்க போகிறார். ஏன்னா இப்போ நான் முதல்வன் திட்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய IAS IPS படிக்கக்கூடிய தேர்வு பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதுபோல் இந்த அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கான பயிற்சி மைய கட்டணம் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது இன்னும் லட்சக்கணக்கான தேர்வர்கள் அங்கு பயின்று எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்சிப்பணி அதிகாரிகளை அங்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை தமிழ்நாடு அரசு விதை போட்டுள்ளது. அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் எந்த காலத்திலையும் கிடைக்காத ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு நடைமுறைகளை எளிதாக கையாளும் தேர்வு கள்ளம் கைபேசி செயலி அறிமுகம். அடுத்தது பாருங்கள், அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு நடைமுறைகளை எளிதாக கையாளும் வகையில் தேர்வு களம் தமிழ்நாடு அரசினால் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பது, நுழைவுச்சீட்டு மற்றும் பாடத்திட்டங்கள் பதிவிறக்கம், மாதிரி வினாத்தல் என அனைத்து விதமான நடைமுறைகளையும் கையிலேயே எளிமையாக கையாளும் தேர்வு களம் என்னும் கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஒன்றிய அரசின் பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளையும் இதில் இடம்பெறும். தேர்வு களம் செயலி பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடி 3.38 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு கட்டடத்தை திறந்து வைத்தல். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவோம். வெல்வும் ஒவ்வொன்றாக என்ற முதல்வருடைய வாக்குக்கேற்ப ஒவ்வொருவரும் அரசு பணி பெறுவோம். அரசின் நலத்திட்டங்களை ஏழை எளிய பாமர மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். அரசு பணிகளில் தெரிவு செய்யப்பட்டு நாளை பணியாணை பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் மருத்துவ பணியாளர்களும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் TNPSC மூலம் தேர்வு செய்யக்கூடிய அலுவலர் பெருமக்களும் நிச்சயமாக நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். எவ்வித ஊழலுக்கு இடமின்றி மிக சிறப்பாக மக்களுக்கான சர்வீஸ் பண்ண வேண்டும். சர்வீஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நாம் படித்த கற்ற கல்விக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நமக்கான எதிர்காலத்தை திட்டமிட்டு தேர்வு களம்,
எளிமைப்படுத்தப்பட்ட எளிய ஆளுமை திட்டத்தின் முன்முயற்சியாக அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி இப்படியெல்லாம் செயல்படும் பொழுது நம்மால் முயன்ற வாய்ப்பை எதிர்கால சந்ததியினர் கொடுக்க வேண்டும். தேர்வு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம். தேர்வு பெற்றுள்ள அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். முதல்வர் நாளை வழங்கினார். முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி.